பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் முன்னேற விடாமல் தடையாய் இருப்பது அவன் வாழ்க்கையிலே உள்ள சிறையிருப்பு. யோபுவை எடுத்துக்கொண்டால், அவன் தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே ஜெபித்தார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைக்கின்ற அளவிற்கு அந்த ஜெபம் இருந்தது. அவர்களை கட்டி வைத்திருந்த கட்டுகள் அறுந்தது, கதவுகள் திறந்தது, அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். சிறையிருப்பின் வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலே மாறி போனது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்தெந்த காரியத்திலே இன்றைக்கு நீங்கள் சிறையிருப்பின் அனுபவத்திற்குள்ளே இருக்கிறீர்கள்? வெளியே வர முடியாத சில காரியங்கள், கடன் பிரச்சனை, வியாதி, எவ்வளவு சம்பாதித்தாலும் முன்னேற முடியாத ஒரு வாழ்க்கை. ஆம், பவுலின் சிறையிருப்பை மாற்றின தேவன் உங்கள் சிறையிருப்பை இன்னைக்கு மாற்றி உங்களுக்கு வாழ்வளிக்க அவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள்.